வாழ்த்தும் ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்தமொழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் சிவத்தன்மையோடும் வரவேற்கின்றோம். நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த பிரச்சனைக்கு எத்தனை கோமதி சக்கரத்தை வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படிங்கிற சூட்சமத்தை பார்க்க போறோம். அதற்கு முன் ஒரு அன்பான அறிவிப்பு. என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மற்ற நேரங்களில் தொடர்பு கொள்ள வேண்டாம். மேலும் எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதற்காக தினமொரு மந்திரம் 2019 அப்படிங்கிற நூலையும், சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூலையும், பண அட்சயம் அப்படிங்கிற நூலையும், எதிர் செய்வினை அப்படிங்கிற நூலையும், இமைக்காத விழிகள் அப்படிங்கிற நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த நூல்களை விற்பனை மூலமாக கிடைக்கும் தொகை எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூல்களை பற்றிய விளக்கம் தேவைன்னா எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் அசாம் மாநிலம் காமாக்கியாவில் ஜூன் மாதம் அம்புப்பூச்சி திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு எங்களுடைய மாணவர்களை அழைச்சிட்டு போகிறோம். குறிப்பிட்ட சிலரை அழைச்சிட்டு போய் 3 விதமான தீட்சைகள் வாங்க போகிறோம். அதை பற்றின விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா அதை பற்றின விளக்கம் தெளிவாக வரும். மேலும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி அற்புதமான பௌர்ணமி யாகம் நடத்த போகிறோம். அது கூடவே தெய்வ தீட்சை தரப்போகிறோம். 21ஆம் தேதி பௌர்ணமி யாகத்தோடு சேர்ந்து தெய்வ தீட்சை வழங்க போகிறோம். யாருக்கு என்ன தெய்வ தீட்சை வேணுமோ அந்த தெய்வ தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி 19ஆம் தேதி வருது. அதை முன்னிட்டு 21ஆம் தேதி இந்த யாகம் நடக்குது. இதை பற்றின விளக்கம் நான் அடுத்தடுத்த ஆடியோவில் போடுறேன், பாருங்க. மேலும் நீங்கள் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க சொல்கிறோம். சரி, இன்னைக்கு நான் சப்ஜெக்டுக்கு வரேன். கோமதி சக்கரம் எத்தனை வச்சு வணங்கலாம்? பொதுவாக ஒரு வீட்டில் 11 கோமதி சக்கரத்தை வைத்து வணங்குவது சிறப்பு. குறிப்பா இன்னும் சூட்சமமா உங்களது பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னா நான் பின்வரும் சொல்ற எண்ணிக்கைகளை குறிச்சு வச்சுக்கோங்க. கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. தொழில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் தங்க மாட்டேங்குது. வட்டிக்கு மேல வட்டி கட்டுற சூழ்நிலை. இந்த மாதிரி பணம் வரவே இல்லை. சுத்தமா தீராத ஒரு பிரச்சனை, பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிதி நெருக்கடி இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா? 13 சக்கரங்களை வச்சு வணங்குங்க, உங்க பிரச்சனை விரைவில் தீரும். 13 கோமதி சக்கரங்களை வீட்டில் வச்சு வணங்கணும். சரி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இல்லை. ஏதாவது சண்டை நடந்துகிட்டே இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, நயனையும் சண்டை நடந்துகிட்டே இருக்கா? பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதா? குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரியே தொந்தரவு இருக்கா? 15 கோமதி சக்கரத்தை வச்சு வணங்குங்க, உங்க பிரச்சனை விரைவில் தீரும். பிள்ளைகள் கல்வியில் சிறந்த விளங்க வேண்டும். நினைச்ச மாதிரி படிக்கணும், நினைச்ச மாதிரி மதிப்பெண் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்ல மார்க் எடுத்து நல்ல துறைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? 17 கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க, உங்க எண்ணம் நிறைவேறும். சரி, எதிரி தொல்லையால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ராவடி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, எதிரியால பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, பகை உணர்வு இருந்துகிட்டே இருக்கு, பங்காளி சண்டை, மாமச்சன சண்டை, இந்த மாதிரி தொந்தரவு வந்துட்டு இருக்கா? 19 கோமதி சக்கரத்தை வச்சு வணங்குங்க, உங்க பிரச்சனை விரைவில் தீரும். நம்மில் யாராருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் வேணும், செல்வம் வேணும், செல்வாக்கு வேணும், கோடீஸ்வரர் ஆகணும், பணக்காரன் ஆகணும், திடீர்னு ராஜ்யோகம் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு சாதனையாளனா மலர வேணும்னு ஆசைப்படுறீங்களா? இதோ சூட்சமா சொல்றேன் கேளுங்க. 21 கோமதி சக்கரத்தை வீட்டில் வச்சு வணங்குங்க, நிச்சயமா உங்க எண்ணம் நிறைவேறும். அன்பு சொந்தங்களே, இதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட உண்மை உங்களுக்கு சொல்றேன். இத்தனை எண்ணிக்கை வச்சு வணங்கினா இந்த மாதிரி உங்களது பிரார்த்தனை நடக்குங்கிறது எங்களுடைய அனுபவத்துல நாங்க சொல்றோம். எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்றோம். விருப்பப்படுறவங்க ஃபாலோ பண்ணுங்க, ரைட்டுங்களா? மேலும் உங்களுக்கு என்ன இதை தவிர வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கமெண்ட்லயோ கேளுங்க. நான் எத்தனை சக்கரத்தை வச்சு வணங்கணும் நான் சொல்றேன். அந்த அளவு அந்த எண்ணிக்கையில சக்கரத்தை வச்சு வணங்குங்க. உங்க பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு இதுவும் ஒரு சிறந்த துணையா இருக்கும், இதுவும் ஒரு காரணமாக இருக்கும், ரைட்டுங்களா? ஆனா நான் ஏற்கனவே என்னுடைய ஆடியோல சொல்லியிருக்கேன், கோமதி சக்கரத்தை முறையாக ஒரு குருவிடம் வாங்கிக்கோங்க.
இல்லை நான் கடையில் தான் வாங்குவேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா சரி வாங்குங்க. அப்படி கடையில் வாங்கினாலும் 7 நாட்கள் அதை சுத்தி செய்யற ப்ராசஸ் மூலமாக சுத்தி செய்து அதுக்கப்புறம் வழிபாடு நடத்துங்க. இந்த 7 நாட்கள் எப்படி இந்த கோமதி சக்கரத்தை ப்ராசஸ் பண்ணணும், சுத்தி செய்யணும்னு நான் முந்தைய ஆடியோ கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி 7 நாட்கள் கோமதி சக்கரம் சுத்தம் செஞ்சுட்டு திரும்ப வழிபாடு நடத்துங்க. அப்படி செய்யாம வழிபாடு நடத்துறதுல பிரயோஜனம் இல்லை, என் அனுபவத்துல சொல்றேன். சரிங்களா? இந்த நல்ல விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்க. மேலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லைங்க, வாட்ஸ்அப் மூலமாகவோ கமெண்ட் மூலமாகவோ கேளுங்க. எத்தனை கோமதி சக்கரத்துக்கு வணங்கணுங்கிறத நான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க வணங்குங்க, முழு நம்பிக்கையோட வணங்குங்க. உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். குறிப்பா அடுத்த ஆடியோல தீட்சை என்றால் என்ன, யார் யார் தீட்சை வாங்கிக்கலாம், யார்கிட்ட தீட்சை வாங்கணும், எத்தனை வகையான தீட்சை இருக்கு, தீட்சை வாங்குறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத வரிசையா பேச போறேன். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த மணி சிம்பிள் அதாவது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த நல்ல ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.